அனைவருக்கும் வணக்கம். நாம் எங்கே இருக்கிறோம்னா காஞ்சிபுரத்தில் ஐயா வணக்கங்கய்யா. காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி ஐயாவுடைய பேர். ஐயா இப்போ இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலை பற்றி சில தகவல்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா. வணக்கம். காஞ்சிபுரம் மத்தியிலே கத்திபேசர் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் இடையிலே குமரக்கோட்டம் முருகன் கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் பல்லாண்டு வருஷங்கள் பழமையானது. இந்த ஆலயத்தில் மேற்கு பார்த்த ஒரே ஒரு கோபுர வாசப்படிதான் அமைந்துள்ளது. ஆலயம் கருவறையில் முருகனும் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார். இந்த தத்துவ விளக்கம் என்னவென்று சொன்னால், ஆதியில புராண காலத்திலே பிரணவத்திற்கு பொருள் சொல்லும்படியாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரையும் கேட்க அவர்கள் பொருள் தெரியாது என்று சொல்ல அவர்களை சிறையில் அடைத்துவிட்டு முருகன் நின்றாராம். அப்போது ஈஸ்வரன், எங்களெல்லாம் சிறையில் அடைத்து விட்டாய், இந்த உலகம் பஞ்சகத்தின் அளவால் நின்று போய்விடும், அதை யார் செய்வார்கள் என்று கேட்க, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி காஞ்சிபதிக்கு முருகப்பெருமான் அமர்ந்து அந்த படைப்பு தொழிலை நடத்திய வரலாறு முருகன் குமரக்கோட்டம் கோயிலில் இருந்து. அந்த ஆலயத்திலே தான் கச்சிப்ப முனிவர் என்பவர் கந்தபுராண வரலாற்றை அரங்கேற்றினார். இன்னும் மேலும் சொல்லப்போனால், காஞ்சிபுரத்துக்கு கிழக்காலே அத்திவரதரும், காஞ்சிபுரத்துக்கு மேற்காலே கைலாசநாதரும், காஞ்சிபுரத்துக்கு தெற்காலே விளக்கோலி பெருமாளும், காஞ்சிபுரத்துக்கு வடக்காலே ஏகாம்பரேஸ்வரரும் இந்த நகரத்தை பாதுகாக்க இடையிலே மத்தியிலே தாயும் பிள்ளையுமாக இருந்து ஆட்சி செய்கிறார்கள். காமாட்சி அம்பாளும் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகனும் இருந்து இருவருமாக இருந்து ஆட்சி செய்கிறார்கள். காஞ்சிபுரத்திற்கு சிறப்புமிக்க ஒரு பெயர் காஞ்சி காமகோட்டி பீடம் என்று சொல்லுவார்கள். காமம் என்றால் ஆசை என்று சொல்லக்கூடியது. இங்கே இந்த ஆசையினுடைய மக்களுக்கு தூண்டி வைத்து மக்களை இந்த புனர்ஜென்மத்திலே தள்ளி அந்த வாழ்வை நடத்துகிறது தான் காமாட்சியுடைய இது பெருமை. நன்றிங்க, நன்றி.